ஹாய் ஆல், வெல்கம் டு அண்டமான் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய் போட்ட புளிமண்டி. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் அதில் வெந்தயம், கடுகு, சோம்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின வெங்காயத்தில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா வேக விடுங்க. நறுக்கி வச்ச தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாய் பொடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததும் அதில் கத்திரிக்காய், வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் வதங்கவும் அதில் நம்ம தேவைக்கான மஞ்சத்தூள், தனி மிளகாய் பொடி போட்டு கலந்து கிளறி வதங்க விடலாம். மசாலா பச்சை வாசனை போன உடனே அதில் நம்ம மாங்காய் துண்டுகளை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இந்த காரசாரமான புளிமண்டியை நம்ம பழைய சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். போட்ட காய்கறியெல்லாம் முக்காப்பதம் வெந்த உடனே இதில் கொஞ்சம் புளித்தண்ணியையும் சேர்த்து மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நம்ம புளிமண்டி இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாகி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்ன வெள்ளைத்துண்டையும் நம்ம சேர்த்து இதை கிளறி பரிமாறலாம்.